போகி பண்டிகை எதற்காக கொண்டாடுகின்றன? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பண்டிகை கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இது இந்திரனை வழிபடும் பண்டிகையாகவும், பழையனவற்றை நீக்கி புதியனவற்றை வரவேற்கும் பண்டிகையாகவும் கருதப்படுகிறது. குறிப்பாக மகாபாரத கதைகளிலும் இதற்கான குறிப்புகள் காணப்படுகின்றன. தமிழக மக்கள் இந்நன்னாளில் பழைய பொருட்களை போட்டுவிட்டு பொங்கல் பண்டிகைக்கு தயாராகின்றனர். இது உறவுகளையும் நட்பையும் பலப்படுத்தும் ஒரு நல்ல வாய்ப்பாகவும் சொல்லப்படுகின்றன. இதை பற்றி முழு வரலாறு காண்போம். கிருஷ்ணர் இந்திரன் கதை, விரிவான கதை பார்ப்போம். மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஒரு சமயம் கோகுலவாசிகள் இந்திரனை வழிபடும் முயற்சியில் இருந்தனர். அப்போது கிருஷ்ணர் இந்திரனை வணங்குவதை விட தங்களுக்கு கோர்ஜிஸ்டன் அளிக்கும் இயற்கையையும் கோவர்தன மலையையும் வணங்குவதே சிறந்தது என்று கூறினார். இதை கேட்டு கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற இந்திரன் 7 நாட்கள் இடைவிடாது மழையை பொழியச் செய்தான். கோகுலமே அழிந்துவிடும் அபாயம் ஏற்பட்டது. அப்போது கிருஷ்ணர் தான் அவதாரம் என்பதை உணர்த்தும் வகையில் கோவர்தன மலையை தூக்கி மக்கள் மற்றும் கால்நடைகளை காப்பாற்றினார். இந்திரன் தனது தவறை உணர்ந்து கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டான். இந்த நிகழ்வின் நினைவாகவே போகி பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது. போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, மாட்டுப் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள், இந்த 4 நாட்களின் பண்டிகைகளையும் சேர்த்து ஒரு சுவாரஸ்யமான கதையாக சுருக்கமாக சொல்கிறேன். பொங்கல் திருவிழா கதை. சங்க காலத்தில் தமிழகம் விவசாயத்தில் சிறந்து விளங்கியது. இயற்கையை தெய்வமாக வழிபட்ட மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவும் சூரியன், மாடுகள் மற்றும் விவசாய கருவிகளுக்கு நன்றி தெரிவிக்க விரும்பினர். அப்படி பிறந்ததே பொங்கல் திருவிழா. மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் பழையனவற்றை களைந்து புதியனவற்றை வரவேற்கும் போகித் திருநாள் பிறந்தது. இது உறவுகளையும் நட்பையும் பலப்படுத்தும் ஒரு நல்ல தொடக்கம். தை திருநாளான பொங்கல் நாளில் அதிகாலையில் சூரியனுக்கு பொங்கலிட்டு நன்றி செலுத்துவார்கள். இது அறுவடை திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. மறுநாள் விவசாயத்திற்கு பக்கபலமாக இருக்கும் மாடுகளுக்காக மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இது உழவர்களின் உண்மையான உழவர் திருநாள். இந்த 4 நாட்களும் இயற்கையோடும் சமூகத்தோடும் இணைந்த வாழ்வின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றன. வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது பொங்கல் பண்டிகை விவசாயம் மிகுந்த பகுதியான டெல்டா பகுதிகளில் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. மன்னர்கள் காலத்திலும் இது ஒரு முக்கிய அரசு பண்டிகையாக கொண்டாடப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன. இது வணிகம் பெருகவும் நல்லுறவு மேம்படவும் உதவியது. 4 நாட்களும் ஒவ்வொரு காரணத்திற்காக கொண்டாடப்பட்டாலும் இவற்றின் மையக்கருத்து ஒன்றுதான்: நன்றி செலுத்துதல் மற்றும் கொண்டாடுதல். இந்த பண்டிகைகள் விவசாயத்தை தங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாக கொண்ட தமிழ் மக்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றும் பெருவிழாக்கள். இந்த கதை எப்படி இருக்கிறது என்று கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க.